நம பார்வதீவதையர மகாதேவா. ஞானமே வடிவாகிய ஞானமான ராச பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் உக்கரணங்களால் வணங்குகிறேன். அப்பர் பெருமானுடைய வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும். திருவருள் துணை செய்யாததால் பாழும் சமன் சமயம் சார்ந்து தர்மசேனரான மருள் நீக்கியார் மறுபடியும் தன்னுடைய அக்காவின் வழிகாட்டுதலில் பெருமான் அருளால் மீண்டும் சைவ சமயத்துக்கு வந்துட்டார். அவருக்கு மனசில் ஒரு பெரிய வருத்தம். அதாவது பெருமானை வழிபட கொடுக்கப்பட்ட இந்த உடம்பால் அவரை வழிபடாததோட சமண சமயத்துக்கு போய் சாமியை பழித்து பேசிய வாய் முதலிய உறுப்புகள் உடைய இந்த உடம்பு தூய்மை கெட்டு போச்சேன்னு நினச்சாராம். சரி, அதை புனிதப்படுத்த சாமிகிட்டே போய் வேண்டுவோம்னு தூங்கானை மாடம்னு சொல்லக்கூடிய பெண்ணாடம் பெருமான் சன்னதியில் போய் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல் இருங்கூற்றகல மின்னாரும் மூவிலைச்சூலம் என்மேல் பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடற்குழந்தேன்னு பாடினார். அதாவது, நான் அறிவு கெட்டு போய் உன்னை பழிக்கும் சமண சமயத்தில் சேர்ந்துட்டேன், அதனால எனக்கு பெரிய பாவம் வந்திருக்கும், எமன் நிச்சயமாக எனக்கு தண்டனை கொடுப்பான், நீ என்னை அதிலிருந்து காப்பாற்றணும்னு விரும்பினேன்னா என்னுடைய இந்த உடம்பை புனிதப்படுத்து, உன் ரிஷபம் சூலக்குரியை என் மேலே பொறிக்க வேண்டும்னு வேண்டிக்கிட்டாராம். உடனே சாமி அருளால அவர் 2 தோள்களையும் ரிஷபம் மற்றும் சூலக்குரி பொறிக்கப்பட்டதாம். இன்றைக்கும் நம்மில் பல சிவனடியார்கள் தங்களுடைய தோள்களில் ரிஷபம் சூலக்குரியை பொறிச்சிருக்கிறத நாம் பார்க்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் இது. என் உயிரை காக்க உனக்கு ஆசை இருந்தா அப்படின்னு வேண்டாரு. கேவலம் அழியக்கூடிய இந்த உடம்பை தூய்மைப்படுத்த மட்டுமா வேண்டியிருப்பார்? சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். அவரே திருச்சக்தி முற்றம் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவார தலத்தில் போய் கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை போகவிடில் மூவா முழுப்பழி மூடுங்கண்டாய் முழங்கும் தழல் கை தேவா திருச்சக்தி முற்றத்துறையும் சிவக்குழந்தைன்னு அருள் செய்கிறார். அதுலேயும் அடுத்த பாடல்ல பாதம் பணிவார் பல்பிறவி ஆய்ந்தாய்ந்து அறுப்பாயின்னு சொல்றார். அப்போ உயிருக்கு வரக்கூடிய பிறவி நோயை நீக்கத்தான் இந்த முத்திரையை வேண்டார். அதுலேயும் பூவார் அடிச்சுவடுன்னு கேட்கிறார். அடினாலே ஞானம்தான். ஞானம்னு பொதுவாக சொன்னாலும் இச்சை ஞானம் கிரியை 3ஐயும் குறிக்கும். இந்த 3ம் இறைவனுக்கும் உண்டு, உயிருக்கும் உண்டு. உயிர்களை பொறுத்த மட்டும் இதில் நான் எனதுன்னு சொல்கிற அறியாமையால் நான் செய்தேன்னு நினைக்கிறதால தான் அது வினையாகுது. அதாவது எண்ணம், அறிவு, செயல் இந்த 3ம் நம்முடையதுன்னு தவறாக நினைக்கிறோம். உயிருக்கு அறிவு இருந்தாலும் அது சிவம் உணர்த்தத்தான் உணரும், தானாக எதையும் உணராது. அதனால் நம்முடைய எண்ணம், அறிவு, செயல் இந்த 3ம் இறைவனுடைய எண்ணம், அறிவு, செயல் அதாவது இச்சை ஞானம் கிரியையில் அடங்கி இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வினையாகாது. அதனால தான் நான் எனும் முனைப்போடு சாமியை பழித்து தக்ஷன் செய்த வேள்வி தவறாகவும் தன்னுடைய இச்சை ஞானம் கிரியை சிவத்தில் அடங்கி இருக்கும்போது சண்டேசர் செய்த பாதகமே அவருக்கு பரிசாக முக்தியையும் கொடுத்துச்சு. எப்படி முருகன் கையில் உள்ள வேலை ஞானம்னு சொல்கிறோமோ அதே போல சாமி கையில் உள்ள மூவிலை வேல் என்று சொல்லக்கூடிய சூலம் இச்சை ஞானம் கிரியை தான். இந்த மூவிலை சூலத்தை தான் தன்னுடைய உயிரறிவில் பொறிக்கணும்னு வேண்டார். அதாவது தன்னுடைய இச்சை ஞானம் கிரியை இறைவனுடைய இச்சை ஞானம் கிரியையில் அடங்கி இருக்கணும்னு வேண்டார். இதே கருத்தை தேவர்களுக்கு கூட எட்டாத சிவபெருமான் என்னை வலிய வந்து ஆட்கொண்டு பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேவான வாபாடி தெள்ளேனங்கொட்டாமோன்னு மணிவாசகரும் திருவாசகத்தில் திருத்தெள்ளேனத்தில் நமக்கு இதை அருள் செய்கிறார். அதனால வெளியில உடல்ல இந்த திருச்சின்னத்தை பொறித்து கொள்றதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய எண்ணம், சொல், செயல் 3ம் இறைவனுடைய எண்ணம், சொல், செயல்ல அடங்கி இருக்கணும்னு வேண்டிக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே அவருடைய படைப்பு தான். அதை நம்மளதுன்னு தவறா நினைச்சுக்கிறோம். பொதுவா ஒரு பொருளை செய்தவருடைய முத்திரையை அதுல பதிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாம் மேட் இன் இந்தியான்னு ஒரு சீல் போட்டிருக்கும், பார்த்துருக்கீங்களா? இந்த உலகத்துல எல்லாமே மேட் பை சிவபெருமான் தான். இதை யாதேனும் காரணத்தால் எவ்வுலகில் எத்திரமும் மாதேயும் பாகன் இலச்சினையே ஆதலினால் பேதமே செய்வாய் அபேதமே செய்திடுவாய் பேதாபேதம் செய்வாய் பின்னு திருக்களிச்சுப்படியாரும் நமக்கு தெரிவிக்குது. இந்த உலகத்துல படைக்கப்பட்டிருக்கும் ஜடப்பொருட்கள் எல்லாம் அவருக்கு உடைமை. இந்த உலகத்தில் உள்ள அறிவு பொருளாகிய உயிர்களெல்லாம் அவருக்கு அடிமை. இங்க நடக்கிறதெல்லாம் அவருடைய செயல். இதை போய் நம்மளுதுன்னு நினைச்சுக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இதைத்தான்
எல்லாம் உன்னுடைமையே, எல்லாம் உன் அடிமையே, எல்லாம் உன்னுடைய செயலேன்னு தாய்மானவரும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதனால இறைவா, எல்லாமே உன்னுடையதாக இருக்கும்போது அதை என்னுடையதுன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அதனால உன்னுடைய எண்ணம் அறிவு செயல்ல என்னுடைய எண்ணம் அறிவு செயல் அடங்கி இருக்கணும்னு இறைவனை நாம் வேண்டிக்குவோம். அதற்கு குருவருளும் திருவருளும் நமக்கு துணை செய்யும். சிவா திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹர ஹர மகாதேவா.